ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தெல்லும்பரை ஓலும் ஈற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தில் வைத்திரி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சசத் பரபரமா தஸ்மேஸ்வரி குரவே நம. குரவே சரலோகநாம் பிசேபுரவே நாம் நிதியேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகநாதன் ஜோதிடர் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலான்னா, நாம் இன்னைக்கு நான் துலாம் விருச்சகம் தனுசு இந்த 3 ராசிகளுக்கான அதாவது 2025 ராசி பலன் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 6 ராசிக்கு பார்த்துட்டோம். மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இப்படி 6 ராசிகளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மீதி 3 ராசிகளுக்கு இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம துலாம் ராசி எடுத்துக்குவோம். இந்த துலாம் ராசிக்கு நாம் 2025 ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025 அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்க போகிறதில்ல. அதனால் நம்ம அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய பலன்களை தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மார்ச் மற்றும் மே அந்த குரு பயிற்சி ராகு பயிற்சி அதை ஒட்டி தான் பலன்களை பேச போகிறோம். அந்த வகையில் நாம் இந்த அதாவது துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா, துலாம் ராசிக்கு சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் இடத்துலையும், மே மாதத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்துலையும், ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கும் குரு பயிற்சி ஆகிறாங்க. இது ஒரு அற்புதமான யோகத்தை இந்த துலாம் ராசிக்கு வழங்க போகுது. முதல்ல அந்த துலாம் ராசியை பற்றி சில விஷயங்களை சொல்லிடுவோம். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீதி நெறி வலுவாதவர்கள். அதே மாதிரி சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுக்காதவர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் சென்டிமெண்ட்டுக்காக இடம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க யாரையும் டக்குன்னு இவங்க சரியில்லை அப்படின்னா தூக்கி வீசிடுவாங்க. ரெண்டாவது இவர்களுக்கு நிறையா இவங்களுடைய இது தான் பார்ப்பாங்களே ஒழிய மற்ற எதையும் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒன்லி வியாபார நோக்கம்தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரியே சிலர் நீதி நெறிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில். அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நாம் சொல்லக்கூடியது. வியாபாரம் பண்ணுறதுக்கு அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது தராசுக்கோள் ராசி அப்படிங்கிறதுனால வியாபாரம் பண்ணுறதுக்கு அருமையான ராசி அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல சொல்கிறோம். அதே மாதிரி இந்த துலாம் ராசியை குரு பார்க்குறதுனால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் 2025 நல்ல யோகம் அளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். துலாம் ராசிக்கு மிகுந்த உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால இவர்களுக்கு இவர்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். இவர்களுடைய இளைய சகோதரர்களுக்கு யோகம் இவங்களால் கிடைக்க போகுது. இளைய சகோதரர்களால் இவங்களுக்கு யோகம் கிடைக்க போகுது. அதே மாதிரியே மூத்த சகோதரர்களுக்கு லாபம் வலுத்திருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலமான பலன்களை அவர்களுக்கும் ஏற்படக்கூடியது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். இவர்களுக்கு சில வெளிநாடு வெளியூர்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, இது ஒரு சில தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் சொல்லலாம். கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். இவருக்கு அதே சமயம் கல்விக்காக 9ஆம் இடத்துல குரு இருக்கிறனால கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இங்கே 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால் அது பாதிக்கப்படும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பெருசாக பாதிக்க மாட்டார். ஏன்னா அவர் குருவார்வையில் இருக்கிறனால 5ஆம் இடம் இவர்களுக்கு யோகமாகத்தான் இருக்கும். நல்ல புத்திரர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பூர்வ ஊனியம் வலுப்பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு, கடன்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடியது இருக்குது. அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் இவங்களுக்கு பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்குது அப்படிங்கிறது. சில பேருக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர்களுக்கு சின்னவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இளைய சகோதரன் பிறக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சகோதரிகள் பிறக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டோம்னா, விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவானும், 4ஆம் இடத்துல ராகு பகவானும், 5ஆம் இடத்துல சனி பகவானும் வராங்க. இங்கே 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அதனால் அஷ்டமத்தில் குரு வந்தால் அது ஆகாது அப்படிங்கிறது நாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. அஷ்டமத்தில் குரு வரதுனால இவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, ஒரு 12ஆம் இடத்தோட தொடர்புகள்னால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால 8ஆம் இடத்துல இருக்கிற குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது திடீர் சொத்துக்கள் திடீர் பண வரவு ஏற்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா உகில் சொத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, அதே மாதிரியே
வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மெச்சூர்ட் ஆகக்கூடிய அமைப்பு, வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். இவர்களுக்கு நல்ல தன வருவாய் இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடம்ங்கிறது தனம் மட்டும் இல்லை, அது குடும்பத்துக்கு புதிய உறுப்பினர்கள் வரக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால, அது சொல்லும் அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல வந்து சிலருக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, திருமணமாகி மனைவி வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். சிலருக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த இடத்துல ஏற்படும் அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அதனால் வந்து பாதிக்கப்படும், தாயார் பாதிக்கப்படுவார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானையும் குருவாக்குறதுனால இந்த இடத்துல வந்து இவர்களுக்கு தாய்க்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் தான் ஏற்படும். அவர்களுக்கு எந்த உடல்நிலை குறைவு இருந்தாலும் அது சரியாயிரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய திரண்ட சொத்துக்களை பெரும்பெரிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பில் அந்த ராகு பகவான் கொடுப்பார். 4ஆம் இடத்துல ராகு குரு பகவான் பார்க்கறதுனால மிகப்பெரிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல முடியும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அதனால் வந்து புத்திர பாக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இது வந்து அவர் குருவனுடைய வீட்டில் தான் இருக்கார். அதனால் வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் சொல்ல முடியும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய பாதிப்புகளையெல்லாம் எதுவும் கொடுத்துறாது. அதனால் வந்து குரு வீட்டில் இருக்கிறனால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். சின்ன சின்ன உபத்திரங்கள் வேணால் இருக்கலாமே ஒழிய பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் சொல்ல முடியும். அதற்கு அடுத்ததாக நாம் வந்து தனுசு ராசி எடுத்துக்கிட்டோம்னா, தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துலேயே குரு பகவான் இருந்து ராசியவே குரு பகவான் பார்க்குறது மிகப்பெரிய யோகம். ராசியை குரு பகவான் பார்த்து வலுப்படுத்துறதுனால இவர்களுக்கு எல்லாமே சுப பலன்களாக நடக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து குரு பகவான் பார்க்கறதுனால இவருடைய முயற்சி எல்லாமே பெரியதாகத்தான் இருக்குமே ஒழிய சிறிய முயற்சிகள் எதையுமே செய்ய மாட்டாங்க. அவர்கள் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். பெரிய பெரிய முயற்சிகளெல்லாம் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை. ஏன்னா குரு வீட்டில் இருக்கிறனால பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறத தான் நாம் இந்த இடத்துல சொல்லணும். அதனால் வந்து அதாவது தனுசு ராசியினருக்கு மிகப்பெரிய யோகமாக தான் அமையும். அதே மாதிரி 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடங்களெல்லாம் குரு தொடர்பு உள்ளதுனால தனுசு ராசியினருக்கு வந்து சில பேருக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லலாம். கண்டிப்பாக இவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும் தனுசு ராசியினருக்கு. அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு ஒரு சிலருக்கு 2ஆம் திருமண வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். லாப ஆதாயஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால செய்தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனைவி வந்ததுக்கப்புறம் லாபம் பெரிய அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல முடியும். அதே மாதிரி இவருடைய இளைய சகோதரர்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் 2 பேர்த்துக்குமே நல்ல யோகம். ஏன்னா 3ஆம் இடத்தை 11ஆம் இடத்துல குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால இவர்களுக்கு மூத்த சகோதரர்களுக்கும் இளைய சகோதரர்களுக்குமே நல்ல ஒரு மேன்மை உண்டாகும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் சொல்லிக்கலாம். ஆக இவங்களுக்கு வந்து இந்த 3 ராசியினருக்கும் ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது ஒழிய பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.